ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அதே மாதிரி நீங்களும் யார் யார் வேளாங்கண்ணி போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து போகும்போது எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு. பொறுமையாக சுற்றுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பொறுமையாக சுற்றுறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சுற்றி போட்டுட்டு இருக்காரு இவரு. பாருங்க, வண்டிக்கு மட்டும் சுத்த சொன்னா எல்லாருக்கும் சுத்தி சுத்தி வராதவங்களுக்குலாம் சுத்தி போட்டுன்னு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அவரு. யாருமே சரியா பார்க்கவும் மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எல்லாருமே அப்படி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த அக்கா வர நடுவில் பிசினஸ் கீழே ஊந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு உடைக்கவும் தெரியல, வெயிட்டும் தூக்க தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க பாத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் உடைக்கிறாரு ஒச்சினேங்கிறாரு அந்த பூசணிக்காக டமால் டுமால். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியில ஏறிட்டு எல்லாரும் ஹாய் சொல்றாங்க, கிளம்பிட்டு ஜாலியா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளம்ப தான் போறோம் நாங்க. போற வழியில என்னென்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பக்தியாக மாதா சாங்ஸாக கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு எல்லாம் பக்தியாக உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரே குத்து டான்ஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்துமதி வந்து செம்ம டான்ஸ் ஆட போகிறா. பார்த்துனே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பாருங்க. பயங்கரமா ஆடுவாங்க. நான் அதை வந்து ஸ்பீடா போட்டேன், ஏன்னா வந்து காப்பிரைட்ல ஊதுறோம்னு சொல்லிட்டு. ஒரே ஃபன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அரட்டாச்சிட்டு அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கூட சாமி பக்தி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லியனூர் மாதா கோயிலுக்கு வந்துட்டோம். நைட் ஆயிடுச்சு. அங்கே அந்த கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு அந்த கோவில். பூண்டி மாதா கோவில் மாதிரி இருந்துச்சுல்ல இந்த. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அங்கே ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே வந்து சாமி கும்பிடணும்னு பார்த்தீங்கன்னா யாரும் சாமி கும்பிடல, உட்காந்து எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பேர் தான் சும்மா சாமி கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஸ்ரீனிகா பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் கூடயும். அதுக்கப்புறமா சாமிலாம் கும்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க, ஃபோட்டோ எடுக்க சொன்னால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து செம்மையாக இருந்துச்சு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.